தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நீளமான பதிவு தான். கொஞ்சம் தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது உலகை மிக வேகமாக தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் ஒரு மாணவனாக இருக்கலாம், இல்லை கல்லூரி போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், வீட்டு வேலை செய்பவர்களாக இருக்கலாம், நீங்கள் கார் ஓட்டுநராக இருக்கலாம், அல்லது தூய்மை பணியாளராக இருக்கலாம், அல்லது விவசாயம் செய்யலாம், அல்லது மென்பொருள் துறையில் வேலை செய்பவராக யாராக இருந்தாலும் இன்னொரு 5 அல்லது 6 வருடங்களுக்குள்ளாக அனைவருக்குமே இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாகவே மாறப்போகிறது. நீங்கள் எப்படி இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஆப்பிள் ஃபோன், சாம்சங் ஃபோன், ஓப்போ, நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அது போலவே செயற்கை நுண்ணறிவு புகுத்தப்பட்ட புதிய புதிய கருவிகள் உங்கள் வாழ்க்கையின் பயன்பாட்டுக்கு வரும். நீங்கள் அதை அதை பற்றி தெரிந்து கொள்வதோ, அதனுடைய பயன்பாட்டை பற்றி புரிந்து கொள்வதோ மிக 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 அவசியமாகிறது. இப்போ நேராக நம்ம 2150 கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்கள் தாண்டி, 100-150 வருஷங்கள் தாண்டி நாம் பயணிக்கிறோம். அதில் ஒரு அழகான குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு மகன், ஒரு தாய், வயதான தாய், அவனுடைய மனைவி, அவனுக்கு ஒரு குழந்தை, இந்த 3ம் இருக்கிறார்கள். மிக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்கு பென்னி அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கார பெண்மணி. அந்த பென்னி சாதாரண வேலைக்கார பெண்மணி அல்ல. அவளுடைய அறிவு முழுவதுமாக அழிக்கப்பட்ட, அதாவது மனிதமே அழிக்கப்பட்டு அவளுக்கு செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட ஒரு ஹியூமனாய்டு, அதாவது மனிதனும் இயந்திரமும் மனிதனும் மெஷினும் சேர்ந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு பொருந்திய ஒரு வேலைக்கார பெண்மணி. சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு பெருக்கிறது, கூட்டுறது, பையனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறது, வீடை சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டில் அங்கங்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை சரி செய்வது. அவள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருப்பா, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பா, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருப்பா, எல்லாமாகவும் இருப்பா. அவள் அந்த அளவு அவர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து போய்விட்ட ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் அது. அந்த பென்னி பார்ப்பதற்கு ஒரு பெண்ணை போல அலங்காரப்படுத்தி கொண்டிருந்தாலும் அது ஒரு இயந்திரம். அந்த பென்னி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறா. என்ன கண்டுபிடிச்சிடுறா? 20 வருடங்களில் இந்த பூமி அழிய போகிறது. அதாவது 2150லேருந்து 2175க்குள்ளாக இந்த உலகம் அழிய போகிறது அப்படின்னு அவள் கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு ஏற்கனவே அவளுடைய சிஸ்டமில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டது, அதாவது அவளுடைய அறிவில் புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான கண்டுபிடிப்பை நீ செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீ எந்த குடும்பத்தை கவனித்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த மகன், மகள், மனைவி, குழந்தை, அந்த வயதான தாய் அனைவரையும் பாதுகாப்பாக நீ செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிடணும். அங்கிருந்து தொல்லை வந்ததுனாக்க சனி கிரகத்தை சுற்றி கொண்டிருக்கும் அயோ என்ற ஒரு, இப்போ நமக்கு நிலவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சனி கிரகத்தை சுற்றி கொண்டிருக்கின்ற வாழ தகுதியான இன்னொரு கிரகத்தை தேடி அவர்களை எல்லாம் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கணும். அதுதான் இவளோட வேலை, பென்னியோட வேலை. அதனால் அவள் 10 வருடங்களுக்குள்ளாக பூமி அழிந்து விடும். அதனால் இந்த விஷயத்தை மெதுவாக அந்த குடும்ப தலைவன்கிட்ட சொல்லி அவன் பொண்டாட்டிய, அந்த குழந்தைய, அந்த வயதான தாயை எல்லாரையும் அவள் கன்வின்ஸ் பண்ணிடுறா. கன்வின்ஸ் பண்ணிட்டு அவள் நீங்கள் அனைவரும் செவ்வாய் கிரகத்துக்கு செல்லணும் அப்படின்னு அந்த நாளை குறிச்சிடுறா. அவளே குறிச்சிடுறா. அவளுக்கே இவர்களை அங்கே அனுப்பக்கூடிய
அந்த எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், தொழில்நுட்ப சம்பந்தமான அனைத்து அறிவும் அந்த பென்னிக்கு இருக்குது. அதனால் அவள் எல்லாரையும் ஏற்றிடுறா. ஏற்றின பொழுது அந்த மகன் வந்து, அந்த சின்ன பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா நாம் பழைய நினைவாக இந்த பூமியில் விட்டுட்டு போகக்கூடாத ஒரு நினைவாக ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதற்கு அந்த பென்னி சொல்கிறா, இல்லை நான் வந்து எடையை சரியாக குறித்து கண்காணித்து வைத்திருக்கேன். நீங்கள் 4 பேர், நான் ஒரு ஆள், இந்த 5 பேர் மட்டும்தான் இந்த விண்கலத்தில் ஏறலாம். 1 கிராம் கூட ஏறினா கூட நாம் பாதை மாறி வேறு கிரகத்துக்கு போயிடுவோம். செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு சரியான கணக்குப்படி, என்னுடைய கணக்குப்படி இதுதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறா. இவ்வளோதான் இருக்கணுங்கிறா. இல்லை அந்த பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். பழைய ஆட்டுக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த கிரைண்டர் பென்னி வந்ததுக்கப்புறம் உபயோகப்படவே இல்லை. பென்னியே எல்லா வேலையும் செஞ்சிடுறா. அந்த கிரைண்டரை நம்ம வந்து பூமியின் நினைவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறா. பென்னி வெறும் வந்து மெஷின் தானே. அப்போது அவளுக்கு வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதத்தன்மை என்பது கொஞ்சம் கூட கிடையாது. அவள் டக்குன்னு என்ன பண்ணுறா, அந்த பாட்டியை இறக்கி விட்டுட்டு, இவன் என்ன இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறா, இவளுக்கு என்ன செவ்வாய் கிரகத்தில் வேலை, நீங்கள்லாம் வந்து வயது குறைந்தவர்கள், அதனால் டக்குன்னு பாட்டியை இறக்கி விட்டுட்டு கண்ணிமைக்கும் நொடியில் அந்த கிரைண்டரை எடுத்து அந்த மெஷின்குள்ளே வச்சுட்டு, அந்த பையன் ஏதோ சொல்ல வரான், அதாவது அந்த தாயை விட்டு பிரிய முடியாத மகன் வந்து ஏதோ சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ளே சுவிட்சை அழுத்தி இவங்களை மார்ஸுக்கே அனுப்பி வச்சிடுறா அவள் பென்னி. பாவம், இந்த பாட்டி தனிமையில் பூமியில் விடப்படுகிறார். இன்னும் 10 வருஷம்தான் இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது, அதற்கு இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, இது ஒரு உதாரணம். அந்த கதை முடியும் பொழுது ஆக்சுவலி அந்த பென்னி வந்து தப்பாக கால்குலேட் பண்ணிடுறா. பூமி 10 வருஷத்தில் அழியவும் இல்லை, பாவம் இவங்க மார்ஸுக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இன்னொரு 20 வருடங்கள் கழித்து பூமிக்கே அவர்கள் திரும்பி வந்து விட்டதாக கதை வந்து அழகாக முடியுது. அப்போது நீங்கள் வந்து ரொம்ப தயாராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் குறிப்பாக சின்ன பசங்க 12லிருந்து 15 வயது நீங்கள் வந்து உயர்கல்வி படிக்கும் பொழுது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஏதாவது ஒரு தகவலை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு பேசலாமா? நன்றி.